Hello everyone, I am Bharat. I am your English Nanban. I am your English friend. In this video, we are going to see an interesting case study, very important and interesting case study. இந்த கேஸ் ஸ்டடினால் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் இருந்து இங்கிலீஷை பேசுகிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுடைய ஓன் முயற்சியில் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுறீங்க, நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி அந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கம்பெனியில் இருந்து ஒரு குரூப்பாக ஒரு 6 பேர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர் கேடரில் இருக்கிறவங்க வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் அவங்கள அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நாங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணி இதை செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சொன்னோம். என்னென்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. நீங்கள் இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்த எவ்வளோ முயற்சி எடுப்பீங்க. நீங்கள் அந்த ஏலேருந்து பி பொசிஷனுக்கு நெக்ஸ்ட் லெவல் உங்கள் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க முயற்சியில் இது ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுறாதா, உங்களுக்கு அது உபயோகரமாக இருந்துடாதா அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க. நான் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அவங்களுடைய கிட்ஸ் கூட இங்கிலீஷில் டெய்லியும் அவங்களுடைய குழந்தைகளோட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறத நம்ம பேசலாம். அப்போ தான் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியலை. அதே மாதிரி செல்ஃப் டாக் அப்படின்றது அவங்க கூட அவங்க எனி டைம் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு முயற்சி. இதை அவங்களுக்கு செய்யணுன்றது தெரியுது, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக அவங்களால அதை செய்ய முடியல. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம். இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற இடத்துல தான் நம்மளுடைய ரோல் வருது. ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதை மறந்துடுறாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாம் என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து சரி பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணுறோம். நம்ம பீப்புள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இது பண்ணுறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த 4 விஷயம் வந்து இவங்க செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணமோ அதை நான் சொல்கிறேன். எதெல்லாம் இவங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு நாம் சஜஷன் கொடுத்தோமோ அதையும் நான் வந்து இங்கே நான் சொல்கிறேன். இதில் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களுடைய கிளாஸில் ஷேர் பண்ணுறப்பயே அவங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இதை ஒரு நிறைய டேக்அவே இருக்குது சார், இதில் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேக் இட் ஆப்வியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது நீங்கள் இதை ரெகுலராக செய்கிற மாதிரி வந்து நீங்கள் இதை பழக்கப்படுத்துகிற மாதிரி வந்து நீங்கள் செய்யணும்னா நீங்கள் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செய்யணும். இப்போது நாம் வந்து செல்ஃப் டாக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம் அவங்கள்ட்ட. அவங்களுடைய பாஸ்வேர்டை இது ஓப்பன் பண்ணுறாங்க ஃபோனை. அப்போ வந்து பாஸ்வேர்ட்லேருந்து அவங்களுடைய டிபியிலேருந்து அந்த லாக் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃப் டாக்கை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி அதை வந்து பண்ண வச்சோம். ஏன்னா இதில் ஒரு சில பேர் வந்து இன்டர்னல் மோட்டிவேட்டராக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கிறாங்க. எப்படின்னா அவங்களாவே அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய முயற்சியில் கடுமையாக ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து வெளியே தன்னுடைய குழந்தைகிட்ட, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள், ஒருவேளை நான் மறந்தாலும், ஒருவேளை நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் விட்டுட்டா கூட உங்களுக்கு பார்க்குறப்ப என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன், விட்டுட்டா, மிரர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறது இல்லையா அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு உபயோகரமாக இருக்கும். ஸோ இதில் இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வந்து, ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கில் ரிசல்ட் வேணுங்க. அப்போ 24/7 அவங்க ட்ரைனிங்லேயே இருக்கணும். ட்ரைனிங்னா ட்ரைனிங்க்கு வர 1 hour இல்லாமல் மற்ற மணி நேரங்களும் அவங்க ட்ரைனிங்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ் அப்படின்ற கான்செப்டை அவங்க எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்
கன்வின்ஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் தான் நான் சொன்னேன், மேக் இட் ஆப்வியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நான் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது, ஹேர் இப்போ அடிக்கடி இப்படி பண்ணுவேன். இப்படி பண்ணுறப்பெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, நான் செல்ஃப் டாக் பண்ணணும். செல்ஃப் டாக் இங்கிலீஷில் என் கூட நான் பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்ட். நான் யோசிக்கிறது, நான் திங்க் பண்ணுறதுல வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது வந்து நான் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்பெக்ஸ் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹேபிட் இருக்கும். இதில் வந்து நான் அடிக்கடி இப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா, இப்படி பண்ணுறப்ப கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் டாக்குன்றதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சில பேருக்கு இந்த நியூரோ லிங்குஸ்டிக் பேண்டு இப்போ இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் செல்ஃப் டாக் பண்ணணும். செல்ஃப் டாக் ஏன்னா ஃபாஸ்ட் டாக் ரிசல்ட் கொஞ்சம் மெனக்கிடணும். அதே சமயம் இதெல்லாம் ரிமைண்டர். ஓகே, இன்டர்னலாக அவங்களுக்கு இதெல்லாம் ரிமைண்டர், எக்ஸ்டர்னலாக அவங்க யார்கிட்டலாம் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறாங்களோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய குழந்தைங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுகிறது ஈஸி. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அவங்களால நம்மளை கரெக்ட் பண்ணவும் முடியும், நாமளும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிறவங்கள்ட்டையும் இது நான் பண்ணிருக்கேன், டிபியிலேருந்து சின்ன சின்ன விஷயந்தாங்க, ஆனால் பெரிய எக்ஸலண்ட்டான மேசிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேக் இட் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறீங்க, இப்போது டிபிஏ நம்ம வைக்கிறோம், அவங்க இப்போ 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்கு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் அவங்க செல்ஃப் டாக்குன்றத ஒரு 90% ஒரு பெரிய எக்ஸசைஸாக கையில் எடுக்கிறப்போ அதை அந்த டிபியை அழகாக பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக டெய்லியும் சேஞ்ச் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும், அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், இதை நம்ம செய்யணுன்ற எண்ணம் வரும். ஒரே டிபி ஒரே இது இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 நாளைக்கு கூட அந்த ஞாபகம் இருக்காது. அப்படின்றனால அதில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள், மிரர் ப்ராக்டிஸ் இருக்கு. அந்த மிரரை கூட அட்ராக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் அட்ராக்டிவாக அது திரும்ப அந்த கிரேவிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அன்கவுண்டபிள் டைம்ஸ் நம்ம திரும்ப நம்ம அதை செய்ய தூண்டக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை அட்ராக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம அதில் சொன்னோம். அதை வந்து ட்ராக்கராக கூட இருக்கலாம். இப்போ நம்ம அவங்களுக்கு ட்ராக்கர் மாதிரி இது நீங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் 20 டேஸ்க்குன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த ட்ராக்கரை அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ரெமெண்டஸ் ரிசல்ட்டுங்க. என்ன மாதிரி ரிசல்ட்டுனா, நம்ம அவங்களுடைய லாங்குவேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லை, டிசிப்ளின் பர்சனாகவும் அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாகவும் அவங்கள்ட்ட ஆட்டிடியூட் ஷேப்பிங்லேருந்து எல்லாமே நடந்துச்சு. அதனால் ரெண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் மிரர் ப்ராக்டிஸை இல்லை ஒரு ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை, ஏதாவது ஒரு விஷயம், ஹெட்ஃபோன்ஸ், இதை வந்து நல்லா அட்ராக்டிவாக வைங்க. மற்ற விஷயங்களை அட்ராக்டிவாக நம்ம வச்சுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு சொன்ன ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து மேக் இட் ஈஸி டு ஆக்சஸ். இப்போது நான் வந்து இப்போ டெலிவிஷன் இருக்குது, அது வந்து எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க. அதில் தான் நான் வந்து அவங்கள்ட்ட டைம் கேட்டுட்டு அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரோடைய வீடியோ, இது மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு டெலிசீரீஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை ஹாட்ஸ்டாரில் ஏதோ ஒன்று நான் உட்காந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டு, இல்லைன்னு சொன்னால் எனக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு இந்த டிவி வேணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், நான் இந்த லெவல் இம்ப்ரூவ் ஆனேன்னு சொன்னால் என்னோட சேலரி டபுள் ஆகும், 85% career growth depends upon communication. ஸோ எனக்கு இது வேணும். அப்போ என்னன்னா, மேக் ஈஸி டு அக்சஸ். எது உங்களுக்கு அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உபயோகரமாக இருக்கக்கூடிய டூலாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப எளிமையான இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இதில் வைக்கணும். ஒரு புக்கே இருக்குது, புக்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும் இல்லைங்களா. நம்ம டைனிங் டேபிளில் ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஓகே நம்ம அதை அடிக்கடி எடுத்து சாப்பிட்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் இதில் வந்து மேக் இட் ஈஸி டு ஆக்சஸ்ன்றது மூணாவது விஷயம். அதே மாதிரி அவங்க எல்லாருமே செஞ்சாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரிவார்ட் யுவர் செல்ஃப், மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங்.
சின்ன விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம்ல, சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அவங்களை இன்னும் புஷ் பண்ணுது. ஸோ அந்த வகையில் நாலாவது வந்து ரிவார்டு வந்து எதுக்குன்னா, நான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன், திருப்திப்படுங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுங்க அப்படின்றத அதில் வந்து நாம் இது பண்ணோம். அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுலேயும் ஒரு 4 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மேக் இட் இன்விசிபிள். எது உங்களை உங்கள் டைம் அதிகமாக எடுத்துக்கிறது, எது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோனில் ஒரு சில சோஷியல் மீடியா ஆப் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, இன்விசிபிள் ஆக்கிடுங்க. இல்லை என்ன வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஒரு கான்டாக்ட் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து 1 hour 2 hours பேசிகிட்டே இருக்கிறீங்க, அது வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பாப்அப் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பாப்அப் ஆகிட்டே இருக்குது. எதை இன்விசிபிள் ஆகணுமோ அதை ஃபஸ்ட்டு இன்விசிபிள் ஆக்கிட்டு, அடுத்து ரெண்டாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றப்போ அன்அட்ராக்டிவாக, இப்போ இந்த ஃபோன் இருக்குது, இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருது, வேகமாக போய் அந்த டெம்பர் கிளாஸை சரி பண்ணுறது முக்கியமா? அந்த மாதிரி எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து டெக்கரேட் பண்ணுங்கள். எது வந்து உங்களுக்கு வந்து அன்அட்ராக்டிவாக இருக்கணுமோ அதை அன்அட்ராக்டிவாகவே வச்சுக்கோங்க. அது உங்களை அதாவது டைவர்ட் ஆகாமல் ரிசல்ட்டை முடிக்கிறதுக்கு, உங்களுக்கு இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத செஞ்சோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மேக் இட் டிஃபிகல்ட். இப்போது ஒரு ஆப் இருக்குது, நம்ம அடிக்கடி வந்து டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை பார்த்துட்டே இருக்கிறோம், இது அப்படியே ஹேபிட்டாக இருக்குது, நம்ம டைத்தை ஃபுல்லாக அதை சாப்பிட்டுட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்புக்கு பாஸ்வேர்ட் போட்டு மேக் இட் காம்ப்ளிகேட் டு ஆக்சஸ், மேக் இட் டிஃபிகல்ட். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடையில ஒரு தடை, இடையில வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணுறப்போ நமக்கு வந்து அதில் ஒரு தோய்வு வரணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக அதை ஆக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இது பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, இது ஒரு டெம்பரவரியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அவ்வளோதான், வேற என்ன இதில் என்ன அப்படின்னு எந்த விஷயம் தேவையில்லையோ அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் திருப்தி அடையாமல் சூப்பராக இருக்குல்ல, இதுதான் நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஹேபிட்டை நீங்கள் எடுத்துட்டாலும் அதை அன்சாட்டிஸ்ஃபை, ஒரு திருப்தி இல்லாத மாதிரியான மனநிலைக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்போ இந்த 4 விஷயம் வந்து இந்த 4 விஷயம் இது ரெண்டுத்துல இருந்தும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் ஃபேக்கல்ட்டி ட்ரை பண்ண விஷயத்தில் இதில் இன்னும் டீப் டைவ் பண்ணி போனோன்னா ட்ராக்கரில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவங்க பண்ண வச்சாங்க, பர்சனல் க்ரூமிங்கில் என்னென்ன பண்ணாங்க, போஸ்டர்ஸ் ஜெஸ்டர்ஸ்லேருந்து பாடி லாங்குவேஜ், நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் என்னென்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாமே வந்து நம்ம உள்ளே போனோம்னா தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட நம்ம செய்யலாம்ல அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் செஞ்சு அதில் உறுதியாக 100% ரிசல்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது டேக்அவே இருக்கும். சடனாக அவங்கள்ட்ட வந்து இல்லை நாம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து உள்ளே இறங்கணும் அப்படின்னா தான் இதுக்கு மாற்றம் வரும். சின்ன விஷயம் கூட வந்து பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத அவங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் ஒரு 10 டேஸ்க்கு லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம், அதாவது நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய, நம்ம ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய, நம்ம அதிகமாக ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான பர்சனாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது ஆக்ஷனில் செய்கிறதுல நமக்கு ஒரு கேப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. நல்லா பேப்பரில் பிளான் பண்ணுறோம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அது குட் ஃபினிஷராக நம்ம இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி லைஃப்ல எது ரொம்ப முக்கியமோ அந்த விஷயங்களை சொல்லித்தர மாதிரியான ஒரு 10 days கிளாஸ்
ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அது நீங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த 10 days வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். மார்னிங் 6 to 7 ஒரு 10 days நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வேக்கப் ஹேபிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸ். இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 10 days காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குற இந்த ட்ரைனிங்கில் லைஃப் ஸ்கில்ஸு நம்ம கொடுக்குறோம். அதில் மிகப்பெரிய மாற்றம் எல்லாரும் அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு டைப் பண்ணி அந்த ஜூம் லிங்க் வாங்கி நீங்கள் அதை அட்டன் பண்ணி எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அந்த 10 days அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்றப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் பரத். பை.